செட்டிநாடு பலகாரத்தை உங்களுக்கு வந்து காணொலியாக காட்டுறது நாங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பாரம்பரியமான பலகாரங்களை பாரம்பரிய மக்களை வச்சே நாங்கள் செஞ்சுருக்கோம். 10 ஐட்டம் 10 விதமாக இருக்கும். 10 பலகாரமும் 10 சுவையாகவும் இருக்கும். ஒரே வாயில போட்டாங்க. வாயா இது கால் வாயா தெரியல. பாரம்பரியமான பலகார காணொலிகளை நீங்க நேத்து பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம மிச்சம் இருக்கிற பாரம்பரிய உணவுகள் எல்லாமே காத்திருக்கு. இதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த உணவுகளை நீங்க மட்டும் கத்துக்காதீங்க, நீங்களும் கத்துக்கிட்டு உங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த கொண்டு போயிட்டு இந்த பாரம்பரிய உணவுகளை சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இத்தனை நாளாக இதுக்காக வந்து ஒர்க் பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கோம். ஏன்னா ஒன்றுத்துக்கு நம்ம செய்கிற நேரத்தை விட அதை பதப்படுறதுக்கான நேரங்கள் தான் அதிகம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த சுவை நம்ம உணர்ந்து சாப்பிட முடியும். புத்தாண்டை முன்னிட்டு செட்டிநாட்டு பாரம்பரிய உணவை கொடுக்க சொன்ன நல்ல உள்ளங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமதி அக்ஷயா அவர்கள் பெல்ஜியத்திலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எந்த காரியம் நிறைவேறணும், இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த உணவு கொடுக்குறாங்களோ அந்த காரியம் கைகூடி வரணும், வெற்றி பெறணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அடுத்து பண்ண போற பலகாரம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து உருண்டை. இதை தான் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடைச்ச கருப்பு உளுந்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி வெல்லம், நெய், ஏலக்காய், அப்புறம் வந்து வேர்க்கடலை. இந்த 5 பொருளை வச்சுதான் இந்த உருண்டை வந்து பண்ணுவாங்க. இதுவும் வந்து நம்ம கருப்பு உளுந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அதே சம அளவு வந்து நம்ம கருப்பட்டி வெல்லமும் எடுக்கணும். என்ன ஊத்தாம வறுத்து எடுத்துக்கிறோம். உடைச்ச உளுந்து தான் பயன்படுத்தணுமா? உடைச்ச கருப்பு உளுந்து உருண்டை தான் இப்போ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உளுந்தில் வந்து 2 வகையான உளுந்து கிடைக்கும். ஒன்று வந்து வெள்ளை உளுந்து, இன்னொன்று கருப்பு உளுந்து. அதிலே வந்து உடைச்ச உளுந்து கருப்பு உளுந்து தான் பயன்படுத்தணும். இதுக்கு அதையும் வந்து எண்ணெயே இல்லாமல் அப்படியே வந்து பொன்னிறமாக அப்படியே வறுத்து எடுத்துப்பாங்க மிதமான சூட்டில். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பண்ண போகிறோம். அதுக்கான உளுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக வறுத்து எடுக்கிறாங்க. கருப்பு உளுந்து கருப்பானுங்களா வறுக்க போது மிதமான சூட்டில். ஐயா உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்னங்கய்யா? அதான் என்னை விட புஷ்பா ஆர்வமாக இருக்கிறான். இன்னும் நானே கேட்கல. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் பாருங்க ஒரே ட்ரெஸ்ல வேற. உங்க பேர் என்னங்கம்மா? விஜயா. வாசனை வந்துச்சுங்களாம்மா விஜயாம்மா? உளுந்து வாசம் வந்த உளுந்த இந்த மாதிரி மிதமான சூட்டில் அப்படியே அவங்க வதக்கும் போது அந்த உளுந்தோட வாசனை வந்து நமக்கு மேல் நோக்கி வரும். நல்ல வாசனை நல்லா நம்ம உணர்வோம். அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து உதிரியாக அது நல்லா வரும். அதே சமயம் அந்த வாசனையோடு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெள்ளையா இருக்கிறதுலாம் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் இல்லைங்களா? இந்த பக்குவம் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். கையிலையும் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்ல டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் டேஸ்ட்டு குறைஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போடுறாங்க. வேர்க்கடலையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்கணும். ஏன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து உருண்டைக்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே இந்த கருப்பு உளுந்தை எப்படி அவங்க வந்து நல்ல செக்கச்செவேன்னு நல்லா பொன்னிறமாக எடுத்தாங்களோ அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுக்கிறாங்க. நல்லா அந்த கருப்பு உளுந்தோட சேர்த்து நல்லா வறுத்த வேர்க்கடலையே 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம வறுக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த கருப்பு உளுந்தோட வாசனை கமன்னு வந்தது. அதே மாதிரி இப்போ வேர்க்கடலையோட வாசனை நல்லா வந்திருக்கு. அரைச்சி எடுத்துக்கிறோம். பவுடர் ஆகிட்டாங்களா? அவ்வளோதாங்க. கருப்பு உடைச்ச உளுந்து அதோட சேர்த்து வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மாவில் வச்சு மாவாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அரைச்சி. இதையும் இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறாங்க பார்க்க. ஏலக்காய் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு ரெடி ஆகுதா? அப்போ ஊற்றுங்க பற்றி நம்ம தனியாக ஊற்றுறது நறுக்குன்னு ஊற்ற விடாது. அது கூட நெய் சேர்த்துக்கிறீங்களா? நெய் சேர்க்கணும். அது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துறீங்க. ஏலக்காய் இப்போ பார்த்துருப்பீங்க நல்லா வந்து உருக்கி வச்சுக்கிற பசு நெய் சேர்த்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளைப்பாவு, மண்டை வெள்ளைப்பாவு, அதோட நம்மளோட உடைச்ச கருப்பு உளுந்து, அதோட நில வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து வாசனைக்காக ஏலக்காய் பவுடர்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சூடாகவே உருட்டிக்கணுமா? நல்லா இளம் சூட்டில். ஸோ இந்த மாதிரி உருட்டிக்கிறீங்க எல்லாத்தையும். விஜயா அம்மா, சரஸ்வதி அம்மா நல்லா உருட்டுறீங்களா? வாயில் உருட்டுறீங்களா? பாசி பருப்பு மாவு உருண்டைக்கு இப்போ பாசி பருப்பு வறுக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க. அடுத்தடுத்து அவங்க வந்து வறுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதனால ஆஃப் பண்ணி இருக்கிற சூட்லேயே இருக்கிற சூடே போதும். ஏன்னா பாசி பருப்பு சட்டுன்னு கறி.
வண்ணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அவ்வளோதாங்க. இந்த அளவு வந்தால் போதும். அரிசியை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து பாசிப்பருப்பு மாவு உருண்டைக்காக. ஏற்கனவே நம்ம பாசிப்பருப்பும் நல்லா பொன்னூறுவலாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அரிசியை பொரி அரிசியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டையும் ஒன்றா கலக்கிறோம். இப்போ மிக்சிங் பண்ணிட்டு கலந்துட்டு இதை அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சிடறோம். இதை நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடுவோம். இப்போ பாசிப்பருப்பு மாவு நெய் உருண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 100 பேருக்கு செய்கிறோம். அதனால் வந்து நல்லா மிக்சிலாம் போட்டு அரைக்கிறத விட மாவு இது நல்லா நைஸாக வரணும் மாவு. அதனால் அந்த மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வர போகிறாங்க. ரைஸ் மில். ரைஸ் மில்லில் போயிட்டு அரைச்சிட்டு வர போகிறாங்க. நெய் உருக்குறீங்களா? ஆமாம், நெய் உருக்குறோம். நெய் உருண்டைக்கு மாவு வந்து அரைச்சிட்டு வந்திருக்காங்க. பாசிப்பருப்பு மாவை சலிக்கிறீங்களா சுத்தமா? ஆமாம் சார். மாவு கூடயே அது ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம வந்து பவுடர் ஆக்குறது. மாவு உருண்டை பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடையக்கூடிய விஷயம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்து சர்க்கரையை வந்து இந்த மாதிரி மாவாக்கி சேர்க்கறது ரீசன். இன்னொன்று சுவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சேர்க்கறது. நம்ம அரைச்ச அந்த மாவு ப்ளஸ் இந்த சர்க்கரை ரெண்டுத்தையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறாங்க. அப்போ தான் ஒரே கலவையாக மிக்ஸ் ஆகி அந்த சுகர் வந்து ஈவனாக எல்லா மாவுலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பாசிப்பருப்பு வாசனையோட இந்த சர்க்கரை சுவையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் நெய் சேர்ப்பாங்க. இந்த பாசிப்பருப்பு நெய் உருண்டைக்கு வந்து நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரினா ஒரு 30 உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அளவு பொருள் சொல்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. பாசிப்பருப்பு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துங்க. அப்புறம் நொய்யல் அரிசி, அந்த நொய்யல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு எடுத்துங்க. அதுக்கப்புறம் அது வந்து சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பவுடராக அரைச்சி சேர்க்கணும். அது ஒரு 200 கிராம். இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்கும் அந்த நம்ம கெட்டித்தன்மைக்கும் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து நெய் தேவை. நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml நெய் சேர்த்துக்கணும். அவ்வளோதான் இதுக்கான தேவையான பொருட்கள். என்னண்ணா மாட்டுக்கு அதிரசமா? ரெகுலராக வருவா, தினமும் வருவாங்களா? ஆமாம். அவ்வளோதான். நல்லா பசு மாட்டு நெய்யை சேர்த்துக்கிறாங்க. நல்லா கெட்டியாக இருந்த நெய்யை உருக்கி அப்படியே அந்த மாவோடய சேர்த்துக்கிறாங்க. இந்த மாவு நம்ம சேர்த்துருக்கிற அந்த சர்க்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பவுடரு அரைச்ச சர்க்கரை, அதோடு சேர்த்து அந்த பாசிப்பருப்பு மாவு, அந்த அரிசி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போ கலக்க போகிறாங்க. எல்லாம் சிறப்பாக வந்துருச்சுங்களா? ஏழை மக்கள் கொடுத்துலாங்களா எல்லாத்தையும்? நல்லா கொடுங்க சாமி. பார்த்துருப்பீங்க காரைக்குடியோட பாரம்பரிய பலகாரங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. இன்றைக்கி 4 பலகாரங்கள் எப்படி பாரம்பரியமாக செய்கிறாங்கன்னு காட்டியிருக்கோம். அதுவும் அவங்கள பாரம்பரியமான முறைப்படியே ஆண்டாண்டாக செஞ்சுட்டு வரவங்கள வச்சு, கை தேர்ந்தவங்களை வச்சே செஞ்சுருக்கோம். நமக்கு இந்த அளவு இடமும் கொடுத்து அவங்க ஆட்களையும் வச்சு நம்ம கூடயே நின்று எல்லாத்தையும் உதவி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கி செட்டிநாடு ஸ்நாக்ஸ், அந்த கடையோட உரிமையாளர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் தான் அண்ணன். நான் இது போக செட்டிநாட்டு பலகாரங்கள் வேறு என்னென்ன செய்கிறீங்க ஸ்பெஷலாக? முறுக்கு, அதிரசம், மணவளம், தட்டை, சீப்புச்சீடை, சீடை, அரிசி சீடை, வத்த குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, இட்லி பொடி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இட்லி பொடியில் 5 வகை இட்லி பொடி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். எது கேட்டாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ரெகுலராகவும் கவுண்டர்லேயும் வாங்கிக்கலாம். நன்றி. பாரம்பரிய பலகாரங்கள், காரைக்குடி பலகாரங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் முன்கூடியே இவங்களுடைய நம்பர் வந்து கீழே வரும். அவங்களை காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. கல்யாண ஆர்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆர்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இவங்க பலகாரங்களை சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. தொடர்புக்கு கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க. நம்ம கருப்பு கவுனி அரிசி இட்லிக்கு கருப்பு கவுனி அரிசியை இப்போ ஊற வச்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த அரிசி ஊறணும். கருப்பு கவுனி இட்லிக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். அதுவும் தோல் வச்ச கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து, இதையும் ஊற வச்சுக்க போகிறோம். நல்லா அரிசி ஊறி வச்சுங்களா? நல்ல கருப்பு கவுனி அரிசிங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டானா நல்லா இருக்கணும். நல்லா அந்த பதம், அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். உளுந்து, கருப்பு உளுந்து பச்சையாக இருக்குங்க. அது ஊறந்தாலும் அந்த மாதிரி தெரியுது. தேவையான அளவு தண்ணினை சும்மா லைட்டாக சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கணும். இட்லி அரிசி ஊற வச்சுக்கோமா? ஆமாங்க, இட்லி அரிசி ஊற வச்சாச்சு. நம்மளோட கருப்பு கோணி அரிசி நல்லா ஊற வச்சு வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த சைடு
கருப்பு உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அரைக்கும் போது ஒன்றா தான் அரைக்கணும், அதனால ஒன்றா சேர்த்துக்கிறேன். கவுனி அரிசியை எடுத்து அப்படியே தண்ணி இல்லாமல் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கிறேன். அதே ஆட்டின இதில் அரிசியும் கவுனி அரிசியும் சேர்த்துக்க போகிறாங்க. இட்லி அரிசியும் கவுனி அரிசியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு கோணி அரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, அப்புறம் வந்து கருப்பு உளுந்து சம அளவு. இட்லி அரிசியும் சரி, அதே மாதிரி கருப்பு கோணி அரிசி சம அளவில் எடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் சம அளவில் பாதி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துங்க. நீங்கள் இதே தோசையாக ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இட்லியாக இருந்தால் தேவை கிடையாது. உளுந்து கூட அப்படியே சேர்த்துக்கிறோமா? உளுந்து கூட ரெண்டுமே சேர்த்து கலக்கி உப்பு போட்டு கலக்கி உட்கார வைக்கணும். உப்பு போட்டுக்கலாம்யா. அப்படியே போட்டு பிணைஞ்சு வச்சிடும். சரிங்களா? வண்ணம் ஃபுல்லாக பிங்க்குக்கு மாறிடுச்சா? இதான் ஊரில் பிங்கா? ஆமாண்ணா. காலையில் சந்திப்போம் கண்டிப்பாக. பாரம்பரிய பலகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு முக்கியமான பலகாரம் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகி கார அடை. ஸோ ராகியிலே வந்து பலவிதமான அடைகள் பண்ணுவாங்க. அதில் நம்ம இன்றைக்கி மக்களுக்கு கொடுக்க போகிறது கார அடை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்டகாசமான சட்னி ஒன்று ரெடி பண்ணுவோம். அது பின்னாடி வர வீடியோவில் பாருங்கள். இந்த ராகி அடைக்கு தேவையான பொருட்கள்: கேவர் மாவு, கேழ்வரகு மாவு, சுத்தமான சமையல் எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, மல்லித்தலை, வெட்டி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம், தூளுப்பு. இவ்வளோ தாங்க இந்த ராகிக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாமே கார பொருட்கள். இந்த காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, சிறு டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனை, அந்த வெங்காயத்தோட அந்த ராகி அப்படியே முறுன்னு அப்படி புட்டு சட்னியில் தொட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீட்டில் ஒரு 6 பேருக்கு பண்ணுறதுக்கான அளவு பொருட்கள் சொல்கிறோம். ஒரு 1/2 கிலோ அளவு ராகி எடுத்துங்க. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. அப்போ நறுக்குனா தான் நல்லா அது கல்லில் போடாமல் நல்லா வாசனை கொடுக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாய் இன்னும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க காரத்துக்காக. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆம்லேட் நறுக்கிற மாதிரி நறுக்கி சேர்த்துங்க. உங்களுக்கு டைரெக்டாக சேர்க்க பிடிக்கலனாலும் தாராளமாக இது எல்லாத்தையும் நீங்கள் வதக்கி கூட இதில் சேர்க்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவு மல்லித்தழை, நல்ல வாசனைக்கு, பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இந்த ராகி கார அடைக்கு தேவையான அளவு உப்புத்தூள். இந்த காரத்தோட கல்லுப்பு போட்டக்கூடாது, உப்புத்தூள் தான். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ மாவுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு டைட் பண்ணின்னு தேவையான அளவு திருப்பி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ராகி மாவை நல்லா நம்ம சேர்த்த எல்லா அந்த பொருட்களோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் தான், 1/2 மணி நேரம் இது ஃப்ரீயாக ரெஸ்ட்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். அந்த டைட்னஸ் கிடைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணெயில் போட்டு, அதாவது வந்து கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி வறுபடும்போது நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக வரும். கல் நல்லா நம்ம எதிர்பார்த்த அளவில் மிதமான சூட்டில் அழகாக வச்சுருக்கோம். இந்த மிதமான சூட்டில் போட்டு எடுத்தால் தான் அந்த கேவர் அடை வந்து பார்த்தீங்கன்னா அது வண்ணமே நல்லா கருப்பாக தான் இருக்கும். ஓவர் ஹீட் ஆகி போச்சுன்னா சுத்தமாக கருப்பாகிடும். சட்டுன்னு வந்து உள்ளே வேகாமல் ஆகிடும் மேலே மட்டும். அதே சமயம் தம்பி சொல்கிற மாதிரி வீரலும் விட்டுக்கணும். மிதமான சூட்டில் மட்டும் கல் வச்சுட்டு அப்படியே அடையை போட்டு எடுப்போம். ஒரு வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயை விட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கிறோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு நடுவில் வச்சு வாழை இலையில் ஒட்டாமல் வர்றதுக்கு நல்லா எண்ணெயை தடவிக்கணும். அதே மாதிரி நம்ம மாவு எடுக்கும் போது கையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பிடிக்கிற அந்த பால் உருண்டை வந்து ஒட்டாமல் நம்ம கையில் வரும். தட்டுறதுக்கும் ஏதுவாக ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக தட்டின வாழை இலையில் அப்படியே கல்லில் போட்டுனேன் பாருங்க. இந்த வாழை இலையில் அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பு இருக்கிறதால தான் ஒட்டாமல் அழகாக வரும். நம்ம எந்த சைஸில் தட்டி வச்சோமோ அந்த சைஸ் உடையாமல் அழகாக எடுக்கும். பக்கத்தில் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். நல்லா எண்ணெயை சேர்த்தா தான் உடையாமல் முறுமுறுன்னு கிடைக்கும். அடுத்து உருட்டா? ஆமாண்ணே, அடுத்த உருட்டுண்ணே. புட்டு புஷ்பாவாக இருந்தானா உருட்டு புஷ்பா ஆகிட்டேன்.
இந்த மாதிரி மேலே வந்து அந்த ராகியோட வண்ணம் வரணும். மாவோட வண்ணம் வேறு கலரில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி அப்படியே திருப்பிக்கிறோம். வெந்துச்சுங்களா ஐயா? சூப்பராக வந்துடுதுங்க. அந்த எண்ணெய் அப்படியே மேலே நிற்கிது பாரு, முறுமுறு நிற்கிது பாரு, பார்த்தாலே நமக்கு தெரியும். சாப்பிடணும்னு தோணுதா? அப்படியே எடுத்துக்கிறேங்க. இப்படி இது ஒன்று இந்த மாதிரி அட் டைமில் ஒரு 3 எடுத்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கையா, அப்படியே இறங்கிக்கிறோம். பாரம்பரிய கார அடை சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்பு கவுனி இட்லி. அது எப்படி நம்ம அரைச்சோன்னு பார்த்துருப்போம். இப்போ எப்படி அதை ஊற்றி நல்லா புசுன்னு எடுக்கிறோன்னு பாருங்கள். திறந்து பார்த்துருமா? பார்ப்போண்ணே. மாவு எப்படி இருக்குன்னு. நல்லா பொங்கி வந்துருக்குப்பா. ஆமாண்ணே. கீழே இருந்துச்சு மாவு, இப்போ மேலே வரைக்கும் வந்துச்சு. இதுதான் புஷ்பாவோட புளிப்பா? புஷ்பாவோட புளிப்பு புளிப்பு இல்லைண்ணே, கை பக்குவல தெரியுதா? புசுன்றது மேலே இந்த உளுந்து மேலே வந்துருக்கேன். ஆமாண்ணே, உளுந்து மேலே வரலண்ணே, அரைச்ச மாவு நல்லா புளிச்சு பாக்டீரியா, இந்த மாதிரி பாக்டீரியாலாம் குட் பாக்டீரியா. விஜயாக்கா இட்லி ஊற்ற போகிறோம்ண்ணே. இந்த மாதிரி ஊற்றிக்கிறோமா ஒரு 3 தட்டு? ஆமாங்கண்ணா, இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம கவுனி அரிசி எந்த கலரில் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பர்ப்பா. என்னப்பா இட்லியோட சூப்பராக வந்திருக்கு. நல்லா புசுன்னு எடுத்துலாம் ஐயா. தாராளமாக எடுக்கலாங்க. அது வண்ணத்தை மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து கவுனி அரிசியோட சிறப்பு. பார்க்கவும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். இதெல்லாம் மறந்து போன பாரம்பரிய உணவுகள்லாம். இதையும் நம்ம கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். நல்லா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுக்கிறோம். சிறப்பு. முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கருப்பு கவுனியில் ஒரு இட்லி. 10 பாரம்பரிய சமையல்ல கடைசியா பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெள்ளை எள்ளு சட்னி தான் தரமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஐயா. ஏன்னா ஏழை மக்களுக்கு நம்மளுக்கு வெள்ளை சட்னிக்கு தேவையான பொருள் வந்து நம்ம 100 பேருக்கு அதிகமா பண்றோம். ஐயா வந்து 6 பேருக்கு வீட்டுல எந்த அளவு பண்ண போறாருன்ற அளவு மட்டும் ஐயா சொல்லிடுவாரு. அழகான வெள்ளை எள்ளு 200 கிராம், செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml. உளுத்தம் பயிர 50 கிராம், வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, அழகான கருவேப்பிலை, ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், கடுகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, தூள் உப்பு, தேவையான அளவு. ஆரோக்கியமிக்க வெள்ளை எள்ளு சட்னி தரமா ரெடி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். வெள்ளையில தான் பயன்படுத்தணுங்களா? ஆமாங்க. கருப்பு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளுலேயே சட்னி பண்ணிடலாம். நல்லா இதே சுவை தான் அதுலேயும் கிடைக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் வெள்ளை எள்ளில் பண்ணும்போது நம்ம இதை சேர்க்குற அந்த காஞ்ச மிளகாவோட வண்ணம் தனியாக தெரியும். அந்த கருவேப்பில்லை அப்புறம் தாளிப்பு போகிறதுல நல்லா அழகாக தெரியும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா மனமாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம மனசு தான் காரணம். கருப்பு எல்லாம் இருந்ததுன்னா கழுவி வச்சோம்னா வெள்ளை எள்ளு, கழுவலைன்னா கருப்பு எள்ளு, அவ்வளோதான் வித்தியாசம். கழுவுனாவா? ஆமாங்க ஐயா. தோல் தானடா? தோல் தானே? தோல் நீக்கண்டா, கழுவுன்னு சொல்ற. அதை தானே சொல்றேன். எங்க ஊர்ல கழுவி தானே காணாடுவாங்க, அதனால சொல்லுவாங்க. இந்த வெள்ளை எள்ளு சட்னி நம்ம வந்து 2த்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார ராகி அடை, அதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் நம்மளுடைய கவுனி கருப்பு இட்லி. இது 2த்துக்குமே இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து ஒரு சட்டியை வச்சுங்க. எண்ணெய் எக்காரத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடாது. சேர்க்காம எல்லா பொருளையும் இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். முதல்ல வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா சுவையும் கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் சட்னி. நம்ம வெள்ளை உளுந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சு பொன்னிறமா வந்துச்சு ஐயா. இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் ஐயா. வெள்ளை எள்ளு இதையும் நல்லா இந்த சூட்டோடு அப்படியே நல்லா அந்த வாசனை வர அளவு வறுத்து இதயம். நான் இதயம்னு நினைச்சேன். இதயத்தோடு தான் சமைக்கணும். இல்லை வெள்ளை கலரில் போட்ட எள்ளு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வண்ணம் மாறணும். அதே மாதிரி பொரியிற சத்தம் கேட்குது பாருங்க, நல்லா கேட்குது. இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். போதுங்களா ஐயா? போதுயா. வெடிப்பு நின்றுணுமா? வெடிப்பு வந்து லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து அதிக அளவில் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு. இப்போ அடுத்தடுத்து பொருள் சேர்க்கும் போது அப்படியே கம்மியாகும். அடுத்தது காஞ்ச மிளகாய் காரத்துக்காக. இது கூட கருவேப்பிலை.
நல்லா வாசனை வருதுங்களா? சத்தத்தோடு வருது. இதை அரைச்சி அப்படியே சட்னி எடுத்து ஒரு தாளிப்பு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை பூண்டுங்களா? வெள்ளை பூண்டுங்க, தோலோட சேர்த்து போடுங்க, நல்ல சுவை கொடுக்கும். இப்போ போட்ட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்படியே இதை வந்து மாற்றிக்கிறேங்க பேஷனில். முன்னாடி பார்த்துருப்பீங்க எள்ளு, அந்த உளுந்து, அது கூட வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே எண்ணெயே இல்லாமல் வதக்கணும். இப்போ வந்து வெங்காயத்தும் புளியும் நல்லா வந்து கடலை எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி அந்த அரவையோட நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்டாக தான் ஐயா இருக்குதா? நல்ல நீட்டு வாக்கில் வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இதான் போகிறோம். இதை நல்லா வதக்கிக்கணுங்க. கண்ணாடி பதமா ஐயா? கண்ணாடி படம் தாண்டி லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் அந்த வாசனை கிடைக்கும். இப்போ புளி சேர்த்துக்க போகிறோம். புளிப்பு சுவைக்காக புளியும் சேர்த்து இந்த கடலை எண்ணெயோட ஒரு வதக்கி அப்படியே சேர்த்து அரைச்சி கொண்டு வரப்போம். புரியுதா தம்பி? நல்லா புரியுதுங்க ஐயா. அவ்வளோதாங்க. இந்த கடலை எண்ணெயோடு அப்படியே சேர்த்து நம்ம வதக்கின பொருளை சேர்த்துக்க போகிறோம். ஒரு வித்தியாசமான பாரம்பரியமான சட்னி இது. செம்மையா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம எள்ளு சட்னி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அப்படியே வதக்கின பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். நல்ல மிதமான சூட்டில் கடுகை வந்து பொறுமையாக பொரிய வைக்கிறோம். தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய், மீண்டும் கறிவேப்பிலை தாளிப்புக்கு. வெள்ளை எள்ளு சட்னிக்கு தாளிப்பு தயார். அப்படியே தாளிப்பு வந்து சட்னியில் மாற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்ல வாசனை. அது கூட தேவையான அளவு உப்புண்ணே. எப்படி இருக்கா? செமையா செம. எப்படி ஒரு 2 நாளாக இரவும் பகலமாக கஷ்டப்பட்டு இந்த 10 பலகாரத்தை பண்ணியாச்சு. மக்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எப்பயுமே. அதனால் மக்களுக்கு 100, எங்களுக்கு எல்லாமே சேர்த்து 20 எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கோம். இந்த பாரம்பரிய பலகாரத்தை நாங்கள் சாப்பிட்டு ருசிச்சுட்டு இதே சுவையை கொண்டு போய் மக்களுக்கும் கொடுக்குறோம். புத்தாண்டுனாலே ஒரு கொண்டாட்டம் தான். அது ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ஆரம்பிக்க போகிறது ஸ்வீட்டு தான். என்ன பலகாரம்? தேன் மிட்டாய். நான் வந்து தேன் மிட்டாய் வந்து சின்ன வயசுல நாங்க சாப்பிட்டது. இப்போ வந்து எங்க வீட்டில் உள்ள பசங்களுக்கு நாங்க ஆனா வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாங்க காரைக்குடி ஃபுல்லாவே செட்டிநாடுனாவே தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், இந்த மாதிரி எல்லா பலகாரமும் உண்டு. நியூ இயர்னா எல்லாரும் கேக்கு தான் வெட்டி சாப்பிடுவாங்க. ஆனா நாங்க பாரம்பரியமான ஒரு பொருள் தேன் மிட்டாய் எடுத்து சாப்பிட்றோம். சின்ன குழந்தை சாப்பிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 பலகாரத்தில் ஒரு பலகாரம் மட்டும் நாங்கள் பண்ணலை. அது பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய். அதுவும் நாங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக நேரம் பத்தலை. இவ்வளோ இடத்துக்கு நேரம் பத்தலை. ஏன்னா வாங்கணும், இடிக்கணும், அரைக்கணும், பல வேலைகள் இருந்தது. அதனால் வந்து தேன் மிட்டாய் மட்டும் வெளியில் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கான சிறப்பு காணொலி உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். தேன் மிட்டாய்னா இப்படி தானே இருக்கணும். அந்த ஜீரா. ஹாப்பி நியூ இயர். சட்டையை தொடச்சிட்டாலும் தேன் மிட்டாய் வேறு அந்த கலரில் தான் இருக்கு. கடலை போடுறவங்க கடலை மிட்டாய் எடுங்க. இல்லை உனக்கு தான் ஃப்ரேம் வச்சிருக்கு. இல்லைடா, வயசு பசங்களாம் அப்படி தானே இருப்பீங்க. நல்லா முறுமுன்னு சத்தம் கேட்குது. என்ன கடலை மிட்டாய் நான் வந்து எப்பயுமே பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் கோயில்பட்டி கடல் மிட்டாய் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கடைசி கல்யாணம் வீட்டில் உள்ளவங்களோட கடைசி கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கடலை மிட்டாய் வச்சு கண்டிப்பாக உணவுல வச்சுருப்பாங்கண்ணா. மாவுண்டு எடுத்து சாப்பிட போகிறேண்ணே. சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு. பாசிப்பருப்பு மாவுருண்டை வந்து நல்லா அந்த நெய், சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்காங்க. செம வேறு லெவலில் வந்திருக்கு. இது எப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தான ஒரு ஆரோக்கியம் தான். நல்லா மாவுருண்டை வாயில் வச்சோன்னா நல்லா கரையுது. சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குது. எள்ளுண்டியா தம்பி? ஆமாண்ணே. அடே அப்பா, ஸ்டைல் வேறு இதில். எள்ளூருண்டை செய்யும் போது நாங்கள் 2 விதமாக அரைச்சோம் தெரியுமா? ஒன்று வந்து பொடியா, இன்னொன்று வந்து எல்லாம் அப்படியே இருந்துச்சு எள்ளு. அதை 2 மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கும் போது ஆஹா, பாகு காய்ச்சி ஊற்றி உருண்டை பிடிக்கும் போது அந்த சுகம் வேற மாதிரி. அதை எடுத்து இப்போ வாயில் மெல்லு சாப்பிட்றோம் பார்த்தியா, இந்த சுகம் வேறண்ணே. அவுட் ஸ்டாண்டிங். அதிரசம், கருப்பட்டி அதிரசம்பா. ஆமாண்ணா, அதிரசம் பிக்கும் போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு சாப்பிட்டா இருக்குன்னு. தீபாவளி டைமு சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு சாப்பிட்றது தான். சீனியில் செஞ்சு சாப்பிடுவோம், வெள்ளத்தில் செஞ்சு சாப்பிடுவோம். இது கருப்பட்டியில் பண்ணியிருக்காங்க. நல்லா சுவையாக நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது, புதுவிதமான வித்தியாசமாகவும் இருக்குது. மதுரை பால் பண்ணி எடுங்க தம்பி. அப்படியே ஜீராவில் ஊர்னா பால் பன் ஒரே வாயில் போட்டாங்க.
வாயா இது கால் வாயா தெரியல. என்னைக்கு அடைப்பு ஏற்பட போகுதுன்னு தெரியல, அன்னைக்கு தான் குத்தணும். மதுரைக்காரங்க வந்தாங்க, மதுரை பால் பன் செஞ்சு கொடுத்தாங்க. அருமையா இருக்கு. நல்ல ஜீரால ஊறி உள்ள போய் இறங்கும் போது அந்த ஷார்ப்னஸ் இவங்க அடைச்சிக்கணும், தார் குச்சி எடுத்து தூத்துனா நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. குலோப் ஜாமுன் மாதிரி போகுது. நீங்க சாப்பிட்டதுக்கு சொன்னோம். குலாப் ஜாமுன் மாதிரி அப்படியே பளுக்குன்னு உள்ள போடுது. நல்ல காரஞ்சாரமான ஒரு ராகி அடை, அதான் சாப்பிட போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா அதோடு சாப்பிடணும். அப்படி பிச்சு இப்படி மடித்து இப்படி தொட்டு தொட்டக்கூடாது ஐயா. இல்லை எனக்கு இது போதுங்க. அப்படி எடுத்து இந்த மாதிரி பிடிச்சினா ட்ரெயின் அள்ளுற மாதிரி அள்ளுணும். அப்படி அள்ளுங்க. எள்ளுனாலே அள்ள வேண்டியதுதான். எள்ளுனால அள்ளுறதுதான். இந்த ராகி அடைய வந்து 365 அந்த நாள் ஃபுல்லாவே எனக்கு இந்த அடையை சுட்டு கொடுத்தா நான் தின்னுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சுவையான ஆரோக்கியமான ஒரு அடை தான் இந்த ராகி அடை. நல்லா இருக்கு, உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. நானும் சாப்பிட்டேன். நல்ல முறுமுறுப்பாகவும் இந்த சட்னி, அதுக்கேற்ற எள்ளு சட்னி வேற லெவல். அந்த எள்ளு சட்னியோட இதை சாப்பிடும் போது ராகி டேஸ்ட்டை விட அந்த எள்ளோட டேஸ்ட் வந்து நல்லா செம்மத்தியாக தூக்கி கொடுக்குது. ராகியில் பலவிதமான உணவுகள் செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு கார அடை காட்டியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தம்பி பாருங்க, கருப்பு உளுந்து உருண்டை. கருப்பு உளுந்து உருண்டை நல்லா சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குண்ணா. எப்பயுமே சுவைன்றது வந்து சக்கரை சீனின்றதுனால சுவை வரும். ஆனால் அந்த உளுந்தோட வாசம் வந்து மணக்க முழுக்க முழுக்க இருக்கு. அண்ணே பாத்தீங்கன்னா உளுந்து வந்து நம்ம எந்த அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோமோ, கருப்பு உளுந்தோ வெள்ளை உளுந்தோ, நம்ம வந்து சிறு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே நார்மலா இது எப்பப்ப டைம் கிடைக்குதோ கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து நமக்கு வந்து இடுப்பு, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இடுப்பு நமக்கு வந்து எந்த அளவுக்கு இடுப்பு எலும்பு நல்லா ஒரு வலுவாகவும் இருக்கும், முழங்கை வலியெல்லாம் வராது. கண்டிப்பா உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பலகாரம் தான் வந்து உளுந்தோட சேர்ந்தது அந்த பருப்பு உருண்டை. கருப்பு கவுனி அரிசி இட்லி கேக்கு மாதிரி ரெண்டா வருதுப்பா. ஆமாண்ணே, அவ்வளோ சாஃப்டா இருக்குண்ணே. நீர் ஸ்பெஷல் கேக் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. லெவல் அரைச்சது நான் தான், புளிப்பு வந்தது என் காரணம் தான். அப்படி சாப்பிட்டா இருக்கு. என்ன சாப்பிடுங்க, நீங்கள் தானே செஞ்சு சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட 10 பாரம்பரிய உணவுகள் வந்து நான் காட்டியிருக்கோம். காட்டின எங்களுக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக பார்த்துருக்க உங்களுக்கு நீங்களே சந்தோஷமாக இருப்பீங்க. புத்தாண்டு அதுவும் பயனுள்ள காணொலியாக மக்களால் மறக்கப்பட்ட உணவை வந்து உங்கள் வீட்டில் சேர்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்படி சந்தோஷமாக சாப்பிட்டோமோ அதே மாதிரி ரொட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கும் இந்த உணவெல்லாம் இப்போ பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா பார்சல் தொடங்கிடலாமா? ஆரம்பிக்கலாம் ஐயா. நம்ம ருசிச்சு பார்த்தாச்சு. இதே சுவையை மக்களுக்கு போய் சேர்க்க போகிறோம். எப்படி இப்போ பார்சல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பலகாரங்கள் இருக்குது. கருப்பு கவுனி இட்லியும் அப்புறம் வந்து நம்ம ராகி கார அடை. அது வந்து என்னென்னா நம்ம வழக்கம் போல் வாழை இலையில் வச்சு பார்சல் பண்ணிட்டு போகிறோம். சட்னியே தனியாக கவரில் வந்து கட்டிட போகிறோம். சட்னி பால் பண்ணி தனித்தனி. ஏன்னா பால் பண்ணில் முழுக்க ஜீரா இருக்குது, அதுவும் தனியாக கட்டிடணும். மற்ற எல்லாமே ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு ஒரு நியூ இயர் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதிரசத்தை வைக்கிறோன்னா கருப்பட்டி அதிரசம். கருப்பட்டி அதிரசம், கோவில்பட்டி கடலை மிட்டாய் 2. அடுத்ததாக்கா அது கூட பாசிப்பருப்பு மாவு உருண்டை 1. அது கூட 2 தேன் மிட்டாய் வைக்க போறேண்ணா. கருப்பு உளுந்து மாவு உருண்டை 1, எள்ளு உருண்டை 1. ஸோ முக்கியமான பலகாரங்கள் எல்லாமே இதில் வச்சாச்சு. மற்றபடி அவங்க வந்து சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு வாழை இலையில் வச்சாதான் அவங்க சட்னி ஊற்றி நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் இட்லி அடை சட்னி தனியாக பேக் பண்ணிக்கிறோம். இதோடு சேர்த்து பால் பண்ணி தனியாக பேக் பண்ணிக்கிறோம். சொல்லுங்க ஐயா. நாங்கள் இப்போ பலகாரம்லாம் போட்டேன் ஐயா. இந்த பக்கம் வெள்ளை எள்ளு சட்னி பேக்கிங் போயிட்டே இருக்குங்க. போடுங்கய்யா. இல்லை 1.5 கரண்டி கிட்ட வைக்கிறோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஏன்னா அடைக்கும் கொடுத்தாகணும், அப்புறம் இட்லி இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து. தம்பி பால் பண்ணி கட்டிட்டீங்களா? பால் பண்ணி கட்டியே முடிச்சாச்சு. நீங்கள் லேட்டாக வரீங்க ஐயா. ஆமாம், ஒவ்வொரு பால் பண்ணி வச்சுருமா? ஆமாம் ஐயா. ஒரு அடை 2 இட்லி பலகாரங்களோடு சாப்பிட போகிறாங்க. ஆமாண்ணே, அதை நம்ம நீட்டாக மடிச்சுக்க போகிறோம். நான் போட காரில் ஏற்றிக்கினே இருக்கோம். இப்போ பாக்ஸில் என்னென்ன போட்டுருன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து 7 வாரருக்கு வடையா? அடடா. நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட் பாக்ஸ் 1. எள்ளு சட்னி சைடில் வைக்கிறோம். பால் பன்னு 1. 0 வடை வைக்கிறோம். குடிநீர் 1. பார்சல் போட்டாச்சு. அழகாக கொண்டு மக்களுக்கு கொடுக்குறோம். திருமதி அக்ஷயான்றவங்க வந்து புத்தாண்டை முன்னிட்டு செட்டிநாட்டு 10 வகையான பலகாரம் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும். ஆண்டவரைய சப்பாங்க அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்த்துவாங்க. நல்லா வாழ்த்து வரேன். நல்லா இருக்கும். புத்தாண்டுக்காக அக்ஷயான்றவங்க வந்து உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. செட்டிநாட்டு பலகாரம் இருக்குன்னா சாப்பிடுங்க. அக்ஷயான்றவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட்டிநாட்டு பலகார வகையில் வந்து 10 வகையான புத்தாண்டுக்காக அக்ஷயான்றவங்க கொடுத்துருக்காங்க. ஹேப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருமதி அக்ஷயான்றவங்க வந்து புத்தாண்டுக்காக உங்களுக்கு செட்டிநாட்டு பலகாரம் கொடுத்துருக்காங்க. திருமதி அக்ஷயான்றவங்க வந்து புத்தாண்டை முன்னிட்டு செட்டிநாட்டு 10 வகையான பலகாரம் கொடுத்துருக்காங்க. சரியா, நல்லா இருக்காப்பா, நல்லா இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. அம்மா அக்ஷயான்றவங்க புத்தாண்டை முன்னிட்டு பலகாரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. திருமதி அக்ஷயான்றவங்க வந்து புத்தாண்டை முன்னிட்டு உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அக்கா அக்ஷயான்றவங்க வந்து செட்டிநாட்டு பலகாரம் 10 வகையான பலகாரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க புத்தாண்டுக்காக. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். அக்ஷயான்றவங்க செட்டிநாட்டு பலகாரம் 10 வகையான பலகாரம் புத்தாண்டுக்காக கொடுத்துருக்க சொல்லுங்க. புத்தாண்டுக்காக பலகாரம் கொடுத்துருக்காங்கக்கா. புத்தாண்டுக்காக கொடுத்துருக்காங்க அக்ஷயான்றவங்க. அக்ஷயா அவங்க வந்து புத்தாண்டுக்காக செட்டிநாட்டு பலகாரம் 10 பலகாரமான வகைகள் கொடுத்துருக்காங்க. நான் அக்ஷயான்றவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து செட்டிநாட்டு 10 வகையான பலகாரம் கொடுத்துருக்காங்கண்ணா. நான் கொடுத்தது நல்லா இருக்கும். இனி என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கேயும் நல்லா இருக்கும், என்றைக்கும் நல்லா இருக்கும். அக்ஷயான்றவங்க வந்து புத்தாண்டுக்கு முன்னிட்டு செட்டிநாட்டு 10 வகையான பலகாரம் கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா. ஆசையாக இருக்கட்டும். அக்ஷயா அவங்க பெல்ஜியம்லேருந்து இந்த செட்டிநாட்டு 10 பலகாரம் கொடுத்துருக்காங்கம்மா. புத்தாண்டு அக்ஷயா அவர்கள் பெல்ஜியம்லேருந்து கொடுத்துருக்காங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றிமா. பாட்டிமா அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக உங்களுக்காக செட்டிநாட்டு பலகாரம் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. அக்ஷயா பெல்ஜியம், அங்கே அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். நன்றி. நல்லா இருக்கணும். திருமதி அக்ஷயா அவர்கள் வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக நினைச்சக்கார கை கொண்டு செட்டிநாட்டு பலகாரம் கொடுத்துருக்காங்க. சரி, நல்லா புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருமதி அக்ஷயா அவர்கள் வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக உங்களுக்காக செட்டிநாட்டு பலகாரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றியா. எல்லா மக்களும் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. बेटी नया साल के लिए मिठाई दिया है, कालो. திருமதி அக்ஷயா அவர்கள் வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக கொடுத்துருக்காங்க. திருமதி அக்ஷயா அவர்கள் வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக உங்களுக்காக செட்டிநாட்டு பலகாரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. नया साल के लिए दिया ले बेटा, खाओ मिठाई खाओ. नया साल के लिए दिया ले मिठाई, ठीक है. नया साल के लिए दिया ले मिठाई खाओ, ठीक है. ஹாப்பி நியூ இயர். எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருக்காங்க, வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள். ஐயா திருமதி அக்ஷயா பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக ஏழை எளிய மக்களுக்கு செட்டிநாட்டு பலகாரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா சந்தோஷமா நல்ல செல்வாக்கோட மீண்டும் மீண்டும் நல்லா வரணும். அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து ஒரு காரியத்தை நினைச்சு கொடுத்துருக்காங்க புத்தாண்டுக்காக. நல்லபடியும் அவங்க காரியம் ஹேப்பி நியூ இயர் 2026 அமோகமாக நடக்கும். நன்றி. நல்லா இருக்கணும் ஐயா. புத்தாண்டு நல்லா இருக்கணும். 2026 புத்தாண்டு நல்லா வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அந்த குடும்பத்தார் நல்லா இருக்கணும். திருமதி அக்ஷயா அவர்கள் வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டை முன்னிட்டு செட்டிநாட்டு பலகாரம் 10 வகையான பலகாரம் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். சத்தியனாக நல்லா இருக்கணும். மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். புத்தாண்டு நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட இத்தனை ஐட்டத்தையும் நீங்க பார்த்ததுக்கே ரொம்ப டயர்டாயிட்டு இருப்பீங்க. இந்த பாரம்பரிய உணவுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுலாம் இந்த உணவு வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். எவ்வளோ உணவுகள் செஞ்சுருக்கோம். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கே தவிர இதுக்கு செய்முறைகள் அவ்வளோ கடினமான வேலை, அவ்வளோ நேரம் உட்காந்து வேலை பார்க்குற வேலை. இது பதப்படுத்துறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் இது உடையாமல் பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த காலத்தில் இந்த பலகாரங்களை எல்லாமே பகிர்ந்து உண்ணுவாங்க. ஸோ மக்கள் வீட்டில் ஒரு விழா காலங்கள் இருக்கும்போது என் வீட்டில் இது செஞ்சுருக்கேன், உங்கள் வீட்டில் இது செஞ்சுருக்கேன்னு பண்ற மாற்று முறை மாதிரி பண்ணி சாப்பிட்ட உணவுகள் தான் இது, பலகாரங்கள் தான் இது. இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் விழா காலங்களில் நாங்கள் இந்த 10 வகையில் ஏதாவது வகையை நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்த சமுதாயத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேருங்க. யாருக்கிட்ட கற்றுக்கினீங்கன்னா கட்டுறது கேள்வி ஒன்று கற்றுக்குங்க. நம்மளும் வந்து ஆண்டுதோறும் பல மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கே ஒரு சவாலான முறையில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து உணவு கொடுக்க சொன்னாங்க. அது பெல்ஜியத்துலேருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்கள் உணவுகள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொன்று சொல்ல போனால் அவங்க வந்து எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல, பாரம்பரிய உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அது ஏழை எளிய மக்களுக்கு, ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஸோ நாங்களும் கஷ்டப்பட்டு இதை செஞ்சு மக்களை தேடி போய் கொடுக்க போகிறோம். அவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா
திருமதி அக்ஷயா அவர்கள் பெல்ஜியத்துல இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான பாரம்பரியமான சமையல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கட்டுறது கையில சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பாரம்பரியம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த நாட்டு உணவா இருந்தாலும் நீங்க அமெரிக்கால இருந்து எங்களுக்கு அமெரிக்கன் ஃபுட்டே செஞ்சு தரணும்னா செஞ்சு கொடுக்க நாங்க தயார். நீங்க சொல்லுங்க, அதை நாங்க சவாலா நாங்க எடுத்து பண்றோங்க. எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி பலகாரம் ருசிக்கணும்னா எங்க கனவு தோட்டத்துக்கு வாங்க. எங்க கனவு தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா அற்புதமான பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்க எங்க மாஸ்டர் தயாரா இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா 100 பேருக்கு செய்யலையா, வர்றது 5 பேர் 6 பேர் தான் வரும், பயப்படாதீங்க. 100 பேர்னு எங்க வீடியோவை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சந்தோஷப்படுத்துங்க, எங்களையும் சந்தோஷப்படுத்துங்க, அவங்களையும் நீங்க உற்சாகப்படுத்துங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் என் பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.